ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ் பிரகாஷ் எனக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஹாரர் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, நாகப்பட்டினத்துலேருந்து ராம்நாட் போகிற வழியில் இரவு நேரத்தில் லாரி டிரைவருக்கு 2018ஆம் வருடம் நடந்த ஒரு அமானுஷ்ய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கணபதின்ற நபர் லாரி டிரைவராக இருந்தார். இப்போ வரைக்குமே 2018 இப்போ வரைக்குமே லாரி டிரைவராக தான் இருக்கார். லாரி ஓட்டுறதுமே எப்போவுமே அவருக்கு பழக்கம் என்னென்னா, நைட்டு லோடு எடுத்துகிட்டு போகிறது தான். அப்போ அவர் லோடை எடுத்துகிட்டு ஆஃபீஸில் நாகப்பட்டினத்தில் லோடை எடுத்துகிட்டு போகிற வழியில் ஆஃபீஸில் லாரியை நிப்பாட்டிட்டு தன்னோட பைக்கில் எடுத்துக்கிட்டு அவரோட கிராமத்துக்கு ஒரு 20 to 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவரோட கிராமத்துக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. கணபதி அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனால் அவர் மச்சான் அவரை பார்க்க வந்திருக்காரு. மச்சானை பார்த்ததுமே இருவருமே பேசி அன்றைக்கு இரவுமே நல்லா சாப்பிட்டு நல்லா விசாரிச்சிருக்காரு. அப்புறம் மச்சான் எப்படி வேலை போகுது எப்படின்னு கேட்குறப்ப, மச்சான் எனக்கு சரியாக வேலை போகலன்னு கணபதியோட மச்சான் கணேஷ் அப்பா தான் சொல்கிறாரு, எனக்கு வேலை இல்லை. ஏன்னா பழைய கம்பெனியில் அவருக்கு ரொம்ப ஒர்க் லோட் கொடுத்து அவரால் பார்க்க முடியாமல் வந்துட்டார். மச்சான் எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது, நானும் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லவுமே, சரி மச்சான் இப்போ படுங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு பேசிவிட்டு மாலை ஒரு 5 மணி ஆகுது. கணபதி கணேசனை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்கன்னா, கணபதியோட லாரி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஏன்னா கணபதி அவர் ஓனர்கிட்ட காலையிலேயே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி என் மச்சான் வேலை இல்லாமல் இருக்கார், அவரும் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லுமே. ஓனரு அப்படியா, சரி நேரில் கூப்பிட்டு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் நேரில் ஓனரை பார்த்துருக்காங்க. கணபதி இவர் தான் என்னோட மச்சான் கணேஷ், அவருக்கு தான் வேலை இல்லாமல் அவர் லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு, சரிப்பா நீ வேலைக்கு சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி வேலைக்கும் சேர்த்துக்கிறாரு. அன்னைக்கு லோடு இருக்குது, நீ கணேஷை கூப்பிட்டு அன்னைக்கு லோடுக்கு லாரிக்கு நீ கிளம்பிடு. அங்கிட்டு போகிற வழியில் உப்புன்ற போகிற வழியில் கணேஷை நீ இடையில இறக்கி விட்டுரு. உப்புன்ற கிராமத்தில் நம்ம ஒரு லாரி லோடு ஏற்றிட்டு டிரைவர் இல்லாமல் இருக்காங்க, அங்கே நீ இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் லோடை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துமே ஒரு லாரியில் அமுச்சு விட்றாங்க. கணபதியும் கணேஷும் லாரிக்கிட்ட வந்து லாரி எடுக்கிறப்ப கணபதி சொல்கிறாரு, கணேஷ் நீயே வண்டி ஓட்டு, போகிறவில்ல நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்றாரு. கணேஷும் சரி சாவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கணேஷ் என்ன பண்ணுறாரு, சாவியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவர் ஒரு 3 மணி நேரம் ட்ராவலில் படுத்து தூங்கிடுறாரு. ஒரு 3 மணி நேரம் ட்ராவலில் நல்லா வண்டி போயிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ காடு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அவுட்ரு ஏரியா நமக்கு தெரியுமில்ல மக்களே, அந்த அவுட்ரு ஏரியாவில் எப்படி இருக்கும்னு, அந்த ஏரியாவில் பைபாஸில் போய்க்கிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கணேஷுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமே நடக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த அதிர்ச்சி சம்பவம் பார்த்தோன்னே கணேஷ் சடன்னாக பிரேக் போடவுடனே டக்குன்னு வண்டி நின்று கத்திருக்காரு, மச்சான் கணபதி மச்சான் எந்திரிங்கன்னு சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போடுமே, ஏய் என்ன ஆச்சு, என்ன அவனுக்கு பிரச்சனை, என்ன நீ பாட்டு வண்டியை ஓட்டன்றாரு. அப்போ தான் அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. என்ன நடந்ததுன்னா, மச்சான் நான் வண்டியை ஸ்பீடாக போய்க்கிறேன், எதிர்பாராமல் ஒரு பொண்ணும் குழந்தையும் லாரியில் அடிபட்டுருச்சு மச்சான். என்னடா சொல்கிற, வேலைக்கு சேர்ந்து முதல் நாள் இப்படியா நடக்கணும் அப்படின்னு அவர் கணேசை சத்தம் போட்டுட்டு, கணபதியும் கணேஷும் அவர் இடித்த தூரத்துக்கு போய் லாரி நின்னது ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரம் தான். அங்கே லாரியை நிப்பாட்டிட்டு வந்த பாதையிலே ரிட்டன் 2 பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. கணபதியும் பார்க்குறாங்க, கணேஷும் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. என்ன மச்சான், இல்லை மச்சான் நான் தான் இடித்தேன் அப்படின்னு கணபதி சொல்கிறாரு. எதுவுமே இல்லையே, இது உன்னோட பிரம்மையாக இருக்குன்றாரு. கணேஷுக்கு ஒரே குழப்பம், நான் இடித்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது,
என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை பிரம்மையாக இருக்கும்டா, எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்றாரு. இருந்தாலும் கணேஷுக்கு அந்த குழப்பம் போகவே இல்லை. சரி உன்னோட குழப்பம் தீர வா நம்ம லாரி முன்னாடி போய் பார்ப்போம். இடித்தா அந்த லாரி டயர்லேயோ முன்னாடி ஏதாவதுலேயோ ரத்தம் இருக்கும்ல, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி கணேஷை கூப்பிட்டு போய் அந்த லாரி முன்னாடி போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த லாரி டயர்லேயும் சரி முன்னாடியும் சரி அந்த இதில் இடித்ததுக்கான ரத்தக்கரை எதுவுமே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா உன்னோட பிரம்மை தான் அப்படின்னு கணேஷுக்கு குழப்பமே தீரலை. லாரி மறுபடியும் கணேஷை எடுக்கிறாரு. இவர் மறுபடியும் அந்த சைடில் உட்காந்துக்கிறாரு. குழப்பத்தோடவே வண்டி ஓட்டுறாரு. வண்டி ஓட்டலை, குழப்பத்தோடையே சாவி எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ கணபதி மச்சான் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு, சரி வா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கணபதி சொல்கிறார், பாத்தியா இது உன்னோட பிரம்மை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே டென்ஷன் கணேஷுக்கு. நம்ம சொல்கிறோம் எப்படி ஒன்றுமே புரியலேன்னு டென்ஷனாக இருக்கார். வண்டி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிக்கிறீங்களே ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு காத்துக்கு இருந்தது. என்னென்னா அவங்க 2 பேர்த்துக்கு பின்னாடி ஒரு சத்தம், டேய் வண்டியை நிப்பாட்றா அப்படின்னு ஒரு பெண் குரலில் சத்தம் கேட்குது. இது கணேஷுக்கும் கேட்குது, இப்போ பிரம்மன்னு சொல்லிக்கிற கணபதிக்கும் கேட்குது. கணபதிக்கு பெரிய ஷாக். என்னது ஏதோ அமானுஷ குரல் மாதிரி கேட்குது. இப்போ தான் கணேஷ் சொல்கிறத யோசிக்கிறாரு. அப்போ பின்னாடியே லாரிக்கு பின்னாடி ஒரு சின்ன கட்டமை இருக்கும். அதில் திறந்து பார்த்தா பின்னாடி என்ன இருக்குது ஏதுன்ற லோடு ஏற்றிட்டு வர வண்டியிலலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பின்னாடி அந்த சத்தம் அவங்க 2 பேர்த்துக்குமே நல்லா கேட்குது. என்ன இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே குழப்பமாகறாங்க. மச்சான் நான் சொன்னேன்ல பார்த்தியா அப்படின்னு அப்பயும் சொல்கிறாரு. கணேஷ் கணபதியை பார்க்குறாரு. கணபதி வண்டியை ஓட்டுறாரு. வண்டி நிற்கல. கணேஷ் திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வண்டி மூவ் ஆகாமல் அந்த சத்தம் நிற்கிது. கணபதி மறுபடியும் வண்டியை ஓட்டுறாரு. ஓப்பா ஒரு வழியாக சத்தம் இல்லைப்பா நம்ம போயிடுவோம் அப்படின்னு போய்க்கிருக்கையில் கணபதிக்கு எதுக்கு ஒரு டவுட் வந்து, நம்ம நண்பர் இந்த ஏரியா லோக்கல் நண்பர் இருக்காரே அவருக்கு கால் பண்ணுவோம், அவருக்கு கால் பண்ணால் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த நண்பருக்கு கால் பண்ணுறாரு. அப்போ அந்த நண்பர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி எங்களுக்கு அமானுஷம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவர் இடித்த மாதிரி ஒரு பெண்ணும் குழந்தையும் வந்து இடையில வந்து இடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குரல் கேட்டது அப்படின்னு சொல்லவுமே, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்துக்கிருக்கீங்க அதை கொஞ்சம் லேண்ட்மார்க் பார்த்து சொல்லுங்கன்னு கணபதி வண்டியை மெதுவாக ஓட்டிக்கிட்டே லேண்ட்மார்க் பார்த்துட்டு, நான் இந்த லேண்ட்மார்க்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே அப்போவே அவருக்கு புரிஞ்சு, நீங்கள் இருக்கிற லேண்ட்மார்க்கில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் இருக்குது, டக்குன்னு நீங்கள் அவனுக்குள்ளே கோயிலில் நிப்பாட்டிட்டு நீங்கள் 2 பேரும் கோயிலுக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் என் நண்பரை கூப்பிட்டு பைக்கில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு வண்டியை அவர் சொல்கிற கோயிலுக்கு போயிடலாம்ட்டு கணபதிக்கு தோணுது. வேகமாக வண்டியை ஓட்டுறாரு. வண்டியை ஓட்டவுமே என்ன நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே வரோம், கணேஷ் மச்சான் அமைதியாகவே இருக்கான்ட்டு சும்மா சரி சைடில் ஓட்டிக்கிட்டே மெதுவாக ஸ்லோவாக லெஃப்ட் சைடு ஸ்லோவாக போய்கிட்டே இருக்காரு. ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம கணபதி பார்க்குறாரு. சைடு கண்ணில் தான் பார்க்காத மாதிரி பார்க்குறாரு. கணேஷ் கணபதியை வச்ச கண்ணு பார்க்காம முறைச்சி ஒரு ஆக்ரோஷமாக எவ்வளோ கோபமாக பார்க்க முடியுமோ கணேஷ் அப்போவே பார்த்துறாரு. கணேஷ் முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. கணபதி இது உண்மையா அப்படின்ட்டு மறுபடியும் பார்க்குறாரு. இன்னும் முறைக்கிறாரு. அப்போ கணபதிக்கு ஒரே குழப்பம், ஏன் நம்ம முறைச்சிக்கிட்டு வரையான்ட்டு மெதுவாக ஸ்லோ பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு திரும்பி, என்ன நடக்குது, எதுக்கு நீ முறைச்சிக்கிட்டே பார்க்குற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்போவும் ஒன்றும் பேசலை. அப்பயும் முறைக்கிறாரு. மெதுவாக வண்டி போய்க்கிருக்கு. மறுபடியும் கணபதி கோவம், ஏய் என்னடா எதுக்குடா முறைச்சிக்கிருக்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போடாமே சிரிச்சுக்கிட்டே கணேஷ் மெதுவாக நம்ம லெஃப்ட் சைடில் வண்டி மெதுவாக தானே போயிருக்கு. லாரி கதவை திறந்து கணேஷ் குதிச்சுட்றாரு. கணபதிக்கு ஒரே குழப்பம், ஐயோப்பா
இவன்ட்டு குதிச்சுட்டு ஓடுறான்ட்டு கணபதி வண்டியை நிப்பாட்டிட்டு மச்சான் டே கணேஷ் நில்லு 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 அப்படின்றாரு. கணேஷ் எதையுமே சொல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கார். இவர் நிப்பாட்டிட்டு வேகமாக போய் பார்த்தா அந்த ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடி வந்து எங்கே தான் இடித்தோன்னு சொன்னாரோ, ஒரு பொண்ணையும் குழந்தையும் இடித்தோன்னு சொன்னாரோ அங்கே போய் கீழே போய் படுத்துக்கிறாரு. கணபதிக்கு ஒரு குழப்பம், என்னடா இவன் இப்படி சிரிச்சுட்டு வேகமாக இறங்கி ஓடிட்டு இங்கே போய் படுத்துக்கிறியான்ட்டு, டேய் இன்னும் லூஸாடா நீ இப்படி படுத்துருக்க, வாடா போகலாம் வாடா, அப்போ நம்ம அங்கே போகணும்டா வாடா அப்படின்னு உனக்கு கையை விட்றா, நீ கையை விடு, நான் இங்கேருந்து போயிடணும், நான் இதான் இடம், நீ இங்கேருந்து போயிரு, என் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குரலில் அமானுஷ குரலில் பேசுமே கணபதிக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சான்றது அப்போ தான் உணர்றாரு. ஒரு ஆன்மா அவரை இது பண்ணியிருக்கான்றது தெரியல அவருக்கு. இப்படி பண்ணுறானே, வாடா போகலான்னு வரல அவர். வாடான்னு சொன்னாலும் கேட்கவும் இல்லை. உடனே அவருக்கு ஞாபகம் வருது, அவர் எப்போ வீட்டிலேருந்து கிளம்புனாலும் காத்தவராயன்ற சாமியை கும்பிட்டு தான் கிளம்புவார். காத்தவராயன் சாமியை கும்பிட்டு கிளம்பும்போது அவங்க அம்மா துணுரையும் குங்குமத்தையும் மடித்து பாக்கெட்டில் எப்பயுமே வச்சு விட்ருவாங்க. அது வச்சு விட்ருவாது. அது அவருக்கு ஞாபகத்துக்கு வரமே சடனாக அந்த துணுரையும் குங்குமத்தையும் காத்தவராயன் கொடுத்த திருநீர் குங்குமத்தை எடுத்து கணேஷ் நெத்தியில் வச்சு விட்றாரு. கணபதிக்கு வைக்கவுமே கணேஷ் அடுத்த செகண்டுக்கு அப்படி மாறிட்டு, நான் இங்கே படுத்திருக்கேன், என்னாச்சு மச்சான், ஐயோ எனக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியலன்னு, ஒன்றும் இல்லை வா போகலாம், நம்ம வேமா வண்டியில் போகலான்ட்டு வேமா வண்டியை எடுத்துகிட்டு அந்த கணபதி ஃப்ரெண்டு சொன்ன கோயிலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. டக்குன்னு கோயிலுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்குறாங்க. கணேச டோரை திறந்து, நீ இறங்குடா வா போகலாம்னே, என்ன மச்சான் சரி வா அப்படின்னு இறங்கி போய் கணபதி உள்ளே போயிட்டார். கணேஷ் எடுத்து கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள கணேஷ் ஆக்ரோஷமாக மாதிரி பெண் குரலில் பேசி, நான் வரமாட்டேன் அப்படி ஆக்ரோஷமாக துடிக்கிறாரு. அதுக்குள்ளே கணபதியோட ஃப்ரெண்டு அந்த நண்பர் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பைக்கில் வந்துடுறாரு. வரமாட்டேன் பெண் குரலில் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. ரொம்ப விகாரமாக நடந்துக்கிறாரு. அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அவரை தூக்கிட்டு போய் கோயிலில் உள்ள தூணுக்கிட்ட வச்சுறாங்க. அப்போ லாரியில் உள்ள கயிறை எடுத்து அவரை கட்டி வச்சுறாங்க. அந்த கோயிலில் கட்டி வச்சுட்டு காலில் வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஏன்னா வேறு வழி இல்லை, காலைல வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவுமே காலையில் விடுஞ்சோடனே கணபதியோட ஃப்ரெண்டு அவர் அந்த கோயில் பூசாரியை வேகமாக அழைச்சிட்டு அந்த கோயிலுக்கு வராரு. பூசாரிகிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னோன்னே பூசாரி அவரை பார்க்குறாரு. பூசாரி பார்த்ததுமே அவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோமே, நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, இது நீங்கள் பேய் ஓட்டுறவங்க தான் போய் பார்க்கணும்னு சொல்லுவோமே, சாமி இப்போ நாங்கள் என்ன சாமி பண்ணுறது அப்படின்றாங்க. வேறு வழி இல்லைன்னா இவர் உயிரை எடுத்துரும், நீங்கள் பேய் ஓட்டுறட்ட போயிருங்க, நான் ஒரு மந்திரிச்சு கயிறு தரேன், அதை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டிட்டு கணபதி கூட வந்த நண்பர் கூட இன்னொரு நண்பர் வந்தார். அந்த நண்பரும் கணபதியும் கணேஷை கூப்பிட்டு கார் பிடிச்சி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அப்போ பூசாரி சொல்கிறாரு, வந்த வழியிலே நீங்கள் போயிடக்கூடாது, வேறு வழியில் தான் போகணும், வந்த வழியில் போனீங்கன்னா பெரிய ஆபத்து. அவங்களும் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது வழியாக போகாமல் வேறு வழியாக போய் தன்னோட ஊருக்கு போக எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி கணேஷோட அம்மா அப்பாவுக்கு சொல்லி அங்கே ஊர்க்காரங்கிட்ட சொல்லி அவங்க எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க கணேஷ் வர வரைக்குமே. கணேஷ் வந்ததுமே அங்கே ஊரில் விசாரிச்சாருமே அந்த ஊரில் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பேய் ஓட்டுற மாந்திரிகர் இருக்கார், அவர்கிட்ட பேசி வச்சுட்டாங்க. கணேஷ் அங்கே கூட்டு போய் வச்சு உட்கார வச்சோடனே அந்த மாந்திரிக கோலத்துக்குள்ளே வச்சோமே அவர் பெண் குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னை விடுங்கடா, என்னை விடுங்க, என்னை என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு மாந்திரிகர் கேட்குறாரு. நீ யார், நீ எதுக்கு ஒரு உடம்புலாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவோமே, நான் கடந்த 2018 அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தான் அந்த ஆத்மா சொல்லுது. நானும் என் பிள்ளையும் லாரியில் அடிபட்டு செத்துட்டோம் கிராஸ் பண்ணும்போது, அதனால் நாங்கள் அங்கேயே தான் திரிகிறோம் அப்படின்னு சொல்லி. எதுனாலனா அவங்க கணவர் கூட சண்டை போட்டுட்டு
நைட் நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பஸ் இல்லாமல் நடந்து போய் ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்ப பக்கத்து ஊரில் தானே அம்மா வீட்டுக்கு போயிடலாம்ட்டு போகிறப்ப கிராஸ் பண்ணுறப்ப அங்கேயே இடித்து இறந்துடுறாங்க. அதனால் அவங்க ஆத்மா அங்கேயே சுற்றுதுன்றது அவரோட கணேஷ் வாயாலே பெண் குரலாக அந்த பெண் சொல்லுது. அது சொல்லவுமே இதெல்லாம் நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ ஏன் இப்படி பண்ணுற? நாங்கள் கிராஸ் பண்ணும்போது எங்களை ஒரு லாரி டிரைவரை தானே என்னை அடித்து கொன்னா, நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், நிப்பாட்டாமல் போயிட்டான் அவன் எங்களை அடிச்சுட்டு, இதுக்கு நான் இவங்களை பயன்படுத்திக்குவேன், அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கொல்லுவேன், இது சரிப்பட்டு வராதுமா, நீ இங்கேருந்து போயிடணும், இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பேய்க்கு உணர வச்சாலும் அந்த பேய் போக அந்த ஆன்மா அவர் உடலை விட்டு போல நான் பழி வாங்கி ஆவேன்ற ஒரு தீர்க்க முடிவில் தான் இருக்குது. மாந்திரிகர் தன்னோட மந்திரத்தெல்லாம் பயன்படுத்தி அவ்வளோ பெரிய மந்திரங்கள்லாம் பண்ணி அவரை காப்பாற்றி அந்த ஆன்மாவை ஒரு வழியாக அவர் உடம்புல நீக்கிட்டார். நீக்கவுமே எந்த வித பிரச்சனைகளை நீங்கள் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இது அந்த கணபதிக்கு நடந்த பெரிய சம்பவம். இது அவரால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவமாக லாரி டிரைவருக்கு நடக்குது. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விபத்து ஏற்படுத்தி போட்டு அவங்க செத்தா பரவாயில்லன்னு நம்ம நிப்பாட்டிட்டு போகிறது மிகப்பெரிய தவறு. இறங்கி நம்மளால் முடிஞ்ச அளவு உதவி செய்யணும், ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். அப்போ உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது. உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லைனாலுமே அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி இடிச்சிட்டு போகிறது மிகப்பெரிய தவறு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஆக்சிடெண்ட்னால் ஓடிடக்கூடாது, இருந்து உதவி பண்ணணும் அப்படின்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே போல் ஹாரர் ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் ஜஸ்ட் பிரகாஷ்ன்ற இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் கேட்டாலும் நான் உங்களுக்கு லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அது மூலியமாகவும் எனக்கு நீங்கள் உங்கள் ஸ்டோரியை வாய்ஸ் ஓவராகவோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாக எனக்கு அனுப்பலாம். கமெண்ட்லேயுமே உங்கள் ஸ்டோரி நீங்கள் சொன்னீங்கனாலுமே நான் என்னோடய சேனலில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஜஸ்ட் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, தேங்க்யூ.